இன்னைக்கு விசாரணைக்கு வந்த இந்த வழக்குல உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த வழக்கு இந்த நோட்டிபிகேஷனை வந்து தடை விதிச்சு ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. சோ இந்த உத்தரவு வந்து பாத்தீங்கன்னா இப்ப இடைக்கால தடை தான். சோ இந்த வழக்கு வந்து இன்னும் இந்த உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கு. மத்திய அரசாங்கம் வந்து இதுல பங்கு பெற்றிருக்கு. மாநில அரசாங்கம் கேவேட் பெட்டிஷன்ல வந்து அவங்களுடைய வாதங்களை முன் வச்சாங்க. சோ இப்போ இந்த வழக்கு நிலுவையில் இருக்கும் பொழுது அது மட்டும் இல்லாம தமிழக அரசோடைய மறுசீராய்வு மனுவும் இன்னும் நிலுவையில் இருக்கு. இப்போ கால அவகாசம் கொடுத்திருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த வழக்கு வந்து ஏற்கப்படும், விசாரணை நடைபெறும். அந்த விசாரணையின் போது சாதகமான விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அடுத்த விசாரணை எப்போ வரப்போகுது? தமிழ்நாடு எப்போ பதில் மனு தாக்கல் செய்ய சொல்லியிருக்காங்க? நீதிபதிகள் 4 வாரம் அவகாசம் கொடுத்திருக்காங்க. அந்த 4 வார அவகாசத்துக்குள்ள பதில் மனுதாரர்கள் தன்னுடைய பதிலை தெரிவிச்சுட்டு 4 வாரம் கழித்து இது அடுத்த விசாரணை தேதி என்றது பின்னால குறிப்பிடப்படும். இது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு லீகலான செட்பேக் நினைக்கிறீங்களா? ஏன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு எக்ஸிகியூட்டிவ் நோட்டிபிகேஷன் கொடுத்ததுக்கு அப்புறம் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜுடிஷியரியை நம்மளால வந்து கன்வின்ஸ் பண்ண முடியல அப்படிங்கிறது இல்ல. இந்த சட்டம் வந்து பாத்தீங்கன்னா பிரிவென்ஷன் ஆஃப் க்ரூயல்டி அகைன்ஸ்ட் அனிமல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசாங்கத்துடைய ஒரு அவங்களால சென்ட்ரல் ஆக்ட். சோ அந்த சென்ட்ரல் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இஷ்யூ பண்ண நோட்டிபிகேஷன் தான். சோ இந்த நோட்டிபிகேஷன்ல இப்போ வந்து காளைகள் வந்து இருந்து அதை விதிகள் அதை வந்து ரெகுலேட் பண்ற மாதிரியான ப்ரொவிசோஸ் வந்து கொடுத்து இப்ப சமீபமா கொடுத்த நோட்டிபிகேஷன்ஸ். சோ அதனால அந்த நோட்டிபிகேஷன்ஸ் தான் இப்போ வந்து தடை செய்யப்பட்டிருக்கு. இதுல வந்து மாநில அரசாங்கம் வந்து மத்திய அரசாங்கத்திட்ட கோரிக்கை வச்சுதான் இந்த வந்து வழக்கை வந்து முடித்து வைக்கப்படும்.